குழந்தை பிறக்கிறப்ப இந்த குழந்தைக்கு வந்து 40 வயசில் சுகர் வருன்றதெல்லாம் சொல்லலாம். ஜோசி என்ன புனிதமான துறையா? கோயிலுக்கு போனால் நீங்கள் அங்கேருந்து 40% ஜோசியருக்கு வரும். ராசி நட்சத்திர அடிப்படையில் பலன் சொல்கிறது, லக்கணத்துக்கு பலன் சொல்கிறது எதுவுமே ஒரு உருப்படாத கணிதங்கள். ஜோசியத்தை எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு அலையிறவங்க யாரும் உருப்புறது இல்லை. இதில் வந்து யாருடைய வாழ்க்கையை மாற்றவோ, முயற்சி செய்யவோ, ட்ரேக் மாற்றி விடவோ. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜெம் டிவி. இன்னைக்கு நம்ம கூட வந்து ராஜநாடிகா பார்த்திபன் சார் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேரில் அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். ஆக்சுவலாக ஜோதிடம் அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க? ஜோதிடம் அப்படிங்கிறதுங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு துறை. எல்லாத்த பற்றியும் தெரிகிறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது. இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா போய் டாக்டரை பார்க்கலாம். மனசு சரியில்லை அப்படின்னா அதுக்கும் டாக்டரை போய் பார்க்கலாம். வாழ்க்கையே சரியில்லைன்னா எங்கே போய் பார்க்குறது? இல்லைனா வாழ்க்கை சரியில்லாமல் போகும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கானா? கண்டிப்பாக எங்கேயுமே கிடையாது. இல்லை. இப்போ ஒருவேளை உங்களுக்கு வந்து பிளட்டில் சுகர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு போய் பிளட்டை கொடுத்தோம்னா செக் பண்ணுறதுக்கு இப்போ வசதி இருக்குது. ஒருவேளை அதனுடைய சிம்டம்ஸ் ஆச்சும் உங்களுக்கு தெரியும். பிளட் சுகர் வரதுக்கு முன்னாலே உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான ஜோசியத்தை கண்டுபிடிக்க முடியுது. அது எப்படி சார்? அது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வச்சு இந்த குழந்தை பிறக்கிறப்ப இந்த குழந்தைக்கு வந்து 40 வயசில் சுகர் வருன்றதெல்லாம் சொல்லலாம். அப்போ இதுபோல் நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டறிவதற்கு வேறு எந்த துறையுமே இல்லாத காலத்தில், இல்லாத பட்சத்தில் இந்த ஜோதிடம் மட்டுமே வழிவகை செய்யுது. அப்போ ஜோசியத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் முடியவே முடியாது. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து எத்தனாம் தேதி கல்யாணம் எழுதி கொடுங்கன்னுவாங்க. எத்தனாம் தேதி கல்யாணம் ஆகும், என்றைக்கு பணம் வரும், எத்தனாம் தேதி வேலை கிடைக்கும், எவ்வளோ சேலரி வரும், ஏடிஎம் கார்டு, ஏடிஎம் பின் நம்பரு, பேன் கார்டு நம்பர்லாம் எழுதி கொடுக்க முடியாது. ஒரு மனிதருடைய ஒரு 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 மேம்போக்கான ஒரு மாற்றங்கள் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய கேள்விகளுக்கான. இப்போ நீங்கள் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு திடீர்னு அவருக்கு வேலை பறி போயிடுது. 2-3 குழந்தைகளை வச்சுட்டு போராடுறாரு. வீட்டில் அம்மா அப்பா இருக்கிறாங்க, மெடிக்கல் செலவு இருக்குது, இஎம்ஐ இருக்குது, லோன் போட்டிருக்காரு, கார் வச்சுக்கிறாரு. இவருக்கு திடீர்னு வேலை போனதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஒரு தெனாவட்டில் கெத்தில் நான் அதெல்லாம் பார்த்துக்குவேன் எனக்கு தெரியும்னு சொல்லி 2-3 மாதம் ஓட்டுறாரு. 3வது 4வது மாதம் அப்படியே லைட்டாக அப்படியே பில்டிங் வீக் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா பணம் வந்து இஎம்ஐ கட்டணம் எல்லாம் பண்ணும், பேக்கேஜெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ இவருடைய முயற்சிகள் அதிகமாக பண்ணி கடைசியில் முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்காத போது இவருக்கு என்ன தோணுன்னா, நம்ம லைஃப்பில் அடுத்து என்ன நடக்குன்ற கேள்வி இவருக்குள்ள ஒரு பயமும் வரும். அந்த பயம் வரும். அந்த பயத்தை போக்குவதற்கு இங்கே எந்த துறையும் இல்லை. நான் போயிட்டு ஒரு டாக்டர்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? மாத்திரையை ஊசியாக போடுவார் வேலை கிடைக்கிறதுக்கு. இல்லைங்களா? ஒரு மளிகை கடையில் போயிட்டு பயமாக இருக்குன்னு சொன்னால் அவர் எதுவும் கொடுக்க போகிறல. அப்போ இந்த பயத்தை போக்குவதற்கு தெளிவான விளக்கம். அப்போ உங்கள்கிட்ட வராரு அவர், மேம் எனக்கு வேலையே இல்லை, கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லணும்னா ஆறுதல் சொல்லலாம். நானும் இப்படி தான்ப்பா இருந்தேன், கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை கிடச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வெறும் ஆறுதலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர்னால திருப்தி அடைய முடியாது. பயம் போகாது. இப்போ ஒருத்தருக்கு வந்து வயிற்றுல கேன்சர் இருக்குமோன்னு பயம் இருக்குது. அவர் போய் ஒரு டாக்டர்கிட்ட இல்லைனா ஒரு அவங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்குறாரு, எனக்கு இந்த பக்கம் வலிக்குது, கேன்சர் இருக்குமோ பயம் இருக்குது அப்படின்னு. அப்படிலாம் இருக்காது தம்பி. ஆனால் நம்மளாம் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்க, அப்போ கெட்ட குடும்பத்தில் பிறந்தவங்க அப்படின்னு நான் சும்மா சொல்கிறேங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவருக்கு திருப்தி ஆயிருமானா ஆகாது. ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு ஸ்கேனிங் பண்ணி உள்ளே எதுவும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்தி ஆகுன்ற மாதிரி இந்த மாதிரி வாழ்க்கை பற்றிய பயங்களை சாதாரணமாக வரக்கூடிய வாழ்த்து மடல்களால், வாழ்த்து சொற்களாலோ ஆறுதலாலோ சரியாக முடியாது. அப்போ இதுக்கு டெக்னிக்கலாக ஏதாச்சும் ஃபீல்டு இருக்கானா? ஜோசியம்ன்ற ஃபீல்டை தவிர எந்த ஃபீல்டும் கிடையாது. அப்போ ஜோசியம் என்பது எதற்குனா, உங்களுக்கு தேவை இருக்கும் பொழுது, நான் சொல்கிறது உங்கள்கிட்ட காசு இருக்குது, பேசுகிறதுக்கு நேரம் இருக்குன்றதுக்காக, வாய் இருக்குது, காது இருக்குன்றதுக்காகலாம் ஜோசியம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வீணாக போயிடுவீங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவை இருக்கணும், பிரச்சனை இருக்கணும், அதில் ஏதாச்சும் ஒரு கேள்வி இருக்கணும். அப்படின்ற பட்சத்தில் அந்த கேள்விக்கான முயற்சிகள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கணும். அந்த முயற்சிகளும் செஞ்சு அதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு கேள்விகள் தொக்கிக்கிட்டே நிற்கிது. அப்படிங்கிறப்ப அந்த கேள்வியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஜோசியத்தை கேட்டிங்கன்னா அவர் இன்னொரு 6 மாதத்துலேயே, 1 வருஷத்துலேயே, இல்லை 3 வருஷம் கழிச்சு தான் உனக்கு விடிவு கிளம்ப இருக்கும். என்கிட்ட வருவாங்க 28 வயசில் வருவாங்க, சார் வேலை போயிடுச்சு சார். நாங்கள் ஆமாம் உனக்கு வேலை போகக்கூடிய டைம் தான், உனக்கு 34 வயசுல தான் வேலை கிடைக்கும், அநியாயம், இன்னும் 6 வருஷம் நீ போராடணும் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார் இத்தனை நாள் சொல்கிறீங்க? வேணா நான் எழுதி வேணா கம்மி பண்ணி வேணா தரேன், சைன் போட்டு தரேன். என்ன ஆனா அத்தாரிட்டி உன் விதி அப்படி சொல்லுது. அப்போ 6 வருஷம் நீ போராடணும். அப்போ என்ன 6 வருஷத்துக்கு நீ பெரிய பெரிய திட்டங்களை எடுக்காத, பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத, கிடைச்ச வரைக்கும் லைஃப்பை ஓட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர. அப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். என்ன அனுபவம் அப்படின்னா, இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கப்போ இவருக்கு நடந்திருக்குன்றதை பார்க்குறோமே தவிர நான் அவருக்கு வாழ்த்து போலன்னு சொல்கிறது இல்லை. ஒருவேளை அவருக்கு 6 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். ஒரு சின்ன பூஜை சொல்லுங்கள் சார், ஒரு கோயில் வழிபாடு சொல்லுங்கள் சார், ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் சார், வாழ்க்கையை மாற்றணும்னா அப்படி யாருனாலையும் மாற்ற முடியல. அப்போ ஜோசிக்காரங்களாம் சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வயிற்று பிழப்புக்காக எதாவது சொல்கிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு ஜாதகம் என்பது அதில் என்ன இருக்கோ அதை நாங்கள் படித்து சொல்கிறது தான். ஹோரோ ரீடர் தான் ஜோசிக்காரங்க. அப்போ கிரகங்களுடைய நிலைகளை வச்சுக்கிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான துறை தான் ஜோசியம். இதில் வந்து யாருடைய வாழ்க்கையை மாற்றவோ, முயற்சி செய்யவோ, ட்ரேக் மாற்றி விடவோ, இல்லைனா நீங்கள் இதை செய்யுங்க பெட்டராக வருவீங்க, சரிங்களா,
அப்போ சார் நான் வந்து ஒரு வண்டி டிரைவராக இருக்கிறேன், சரியாகவே வரல, எந்த தொழில் செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன சொன்னேன், கிங்ஃபிஷர் ஃப்ளைட் கம்பெனியை வாங்கிடு, இல்லைனா கோபிபோ இல்லைனா இண்டிகோ ஃப்ளைட் கம்பெனி வாங்கிடு, சூப்பராக இருக்கலான்னு சொல்கிறேன். என்ன சார் அப்படி? அப்போ என்னன்னா நம்ம ஆசைக்கெல்லாம் வாழ்க்கை முடியாது. அப்போ உனக்கு வந்து வண்டி இருக்குன்னா, டாட்டா ஏசி வச்சுருக்கேன்னா ஒரு அசகுல்லாண்டு தோஸ்த் வரைக்கும் போகலாம். அது வரைக்கும் தான் அதுவும் வந்து நம்ம பல்ல கடிச்சு போராடி தான் அங்கே போகணும். அப்போ நான் எதை செஞ்சால் சக்ஸஸ் ஆவேன்னு கேட்குறதுமே ஜோசியத்தில் கிடையாது. அப்போ நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான முறை தான் ஜோசியம். அப்போ இந்த ஜோசியத்தில் மாற்ற முடியாது, ஆனால் தெரிஞ்சுக்கலாம். ஒரு டவுட்டு சார், இது நிறைய மக்களுக்கான ஒரு மைண்ட் வாய்ஸ்னே சொல்லலாம். ஏன் நான் ஜோசியம் பார்க்கணும்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உனக்கு இங்கே வேலை போகுது, உனக்கு 40 வயசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் ஜோசியம் வந்து ஒரு சும்மா ஒரு கைடன்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஆனால் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் ஏன் பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ண போகிறேன்? இல்லை, நீங்கள் பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ நான் திருப்பி ஆரம்பிக்கிறப்ப என்ன சொன்னேன்னா, இது உங்களுக்கு பொழுதுபோக்குக்காகவோ நீங்கள் சும்மா இருக்கிறீங்க பார்க்குறதுக்காகவோ சும்மா பார்த்துட்டு போகலாம். இந்த திருவிழாவில் போகிறப்ப கிளி ஜோசியம் வச்சுருப்பாங்க, 20 ரூபா நான் சும்மா கையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்குற விஷயம் ஜோசியம் கிடையாது. அது உங்களுடைய மனக்குழப்பத்தை கூட ஏற்படுத்தலாம். உங்களுக்கு தேவை இருந்து உங்களுக்கு எங்கேயுமே விடை கிடைக்காத போது உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய துறையாக இந்த ஜோசியத்துறை இருக்குமே தவிர, பொழுதுபோக்குக்காக வந்து பார்த்து உங்களுக்கு நிம்மதியெல்லாம் போயிடும். சரிங்களா? நிறைய பேர் வந்து சாதாரணமாக இருக்கும், ஜாத்தை கொடுன்னு கேட்பாங்க, 2 கல்யாணமானு கேட்போம், அவனுக்கு அன்னைக்கு இருந்து தொத்திக்கும் இல்லைங்களா? கொடுத்தது என் பொண்டாட்டி ஜாதகம் வேண்டாம், எப்படா நீ அதை கேட்டேன்ற மாதிரி ஆகி போயிடும் இல்லைங்களா? அப்போ ஜாதத்தில் இருக்கிறத நீங்கள் சும்மா இருக்கும்போது பார்த்து வீணாக மனசை குழப்பிக்கிறத விட, தேவை இருக்குது, அது சம்மந்தமான கேள்விகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். அப்படி நிறைய பேர் சும்மா இருக்கிறோம், டிவியில் நிறைய பேசுகிறீங்க சார், பையனுக்கு ஜாதகம் பார்க்கணும், பையனுக்கு எத்தனை 3 வயசு, 3 வயசுக்கு என்ன பார்க்கணும், நல்லா படிக்க மாட்டான் சார்னு வாங்க. நிறைய பேர் எல்கேஜியில் சரியாக படிக்கல, பால்வாடியில் போய் படிக்கலன்னு வாங்க. அப்போ என்ன, அவங்களுக்கு அதிகமான ஆர்வம். அது மாதிரி இந்த 7வது படிக்கிற பிள்ளை, 8வது படிக்கிற பிள்ளைலாம் வந்து வீட்டில் சொன்னபடியே கேட்க மாட்டான். சின்ன பசங்களுக்கு நான் பார்க்குறதே இல்லைங்க. என்கிட்ட நீங்கள் காசை கொடுத்தா கூட நான் ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவேன். ஜாதகம் பார்க்குறப்ப எடுக்கிறப்ப நான் பிறந்த தேதி சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஒரு 12 வயசு கம்மியாக தேதி சொல்லிட்டாங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு பணம் அனுப்பிச்சி விட்ருவேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தேவை இருந்தால் தானே பார்க்குறோம். ஒருவேளை உடலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, மன அழுத்தத்தில் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி பிரச்சனையாக இருந்தால் நம்ம அது எப்போ சரியாகும், இது மாதிரி என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு சொல்லாமே தவிர, மற்றபடி சராசரி வாழ்க்கையாக போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில் உங்களுக்கு விடை தெரியாத ஒரு இடத்துல போய் சிக்கிக்கிட்டு நிற்கிறீங்க. இப்போ திடீர்னு ஒரு ஊருக்கு வேற ஊருக்கு போயிடுறீங்க, அப்படியே உள்ளே போகும்போது பெரிய ரோடு ரொம்ப தூரம் போகுது, யாருமே இல்லை, காட்டுக்குள்ளே இந்த பக்கம் 4 ரோடு பெரிய, இந்த 4மே வந்து ஜல்லிக்கல் போட்டு ரோடே இது இல்லாமல் இருக்குது, நைட்டு இருட்டிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? தனியாக நடந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு கருங்கும்னு கூக்குன்னு சத்தம் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, யாராச்சும் ஒருத்தர் தாத்தா வயசானவர் வந்துகிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு நான் எந்த பக்கம் போகலாம், இல்லைன்னா பக்கத்தில் ஏதாச்சும் வேறு ஊருக்கு போகிறது வழி இருக்கான்னு கேட்குற மாதிரி தான் ஜோசியமே தவிர, தாத்தா அவங்கள தோளில் கூட்டலாம் உட்கார வைக்க முடியாது. அவர் புதுசாக ரூட்டு மண்ணெலாம் வெட்டி ரோடெலாம் போட மாட்டார். நீங்கள் போய்கிட்டு இருக்க ரூட்டில் இந்த ரூட்டு தான் இந்த இடம் போகும், வேறு வழிகளை காட்டுவதற்காக நான் வந்து உங்களுக்கு ஏதோ புதுசாக ரூட்டு போட்டு கொடுத்துருவேன், உங்களை நான் கோடீஸ்வரன் ஆக்கிடுவேன். நிறைய பேர் அப்படி தான் வராங்க. நான் வந்து கடனில் மாட்டிட்டேன் சார், 6 கோடி கடன், 8 கோடி கடன். ஏயா வாங்கினேன்? வாங்கினா போய் சம்பாதிக்கிறதுக்கு வழிபாரு இல்லைங்களா? அப்போ நான் ஒரு மீம்ஸ் கூட போட்டிருந்தேன், சாமி என் பையன் கடன் வாங்கியிருக்கான், ஏதாச்சும் பரிகாரம் சொன்னால் போய் வேலை பார்க்க சொல்ல, அதான் பரிகாரம்னு சொன்னேன் இல்லைங்களா? அது மாதிரி சம்பாரிச்சா தான் கடன் அடைக்க முடியும். அப்போ கடவுள் வழிபாடு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கானா? இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா இது வந்து இந்து மதமோ கிறிஸ்தவ மதமோ முகமதிய மதமோ மட்டும் தனியான மதங்கள் இந்த ஜோசியத்துக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. இது வந்து பெசமதோமியான்ற நாடில் ஆரம்பித்து கிரேக்கம், எகிப்துன்னு சொல்லி எல்லா நாடுகள்லையும் இந்த ஜோசியத்துறை வளர்ந்த துறை. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறதுக்கு முன்னால் அங்கே ஒரு துருவ நட்சத்திரம் தோன்றுன்னு ஒரு தீர்க்கதரிசி சொன்னார் இல்லையா? அந்த தீர்க்கதரிசி சொல்கிறது தான் ஜோசியம். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு கால நிகழ்வுகளை சொல்லிக்கிறார், இப்படி ஒரு சிம்டம்ஸ் வரும், அப்போ ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னார் இல்லையா? அதுதான் ஜோசியம். ஆக்சுவலாக இந்த உன்னை நினைத்துன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் வந்து சார்லி ஜாதகத்தில் ஒருவன் ஏதோ உச்சத்தில் இருக்கும்போது பேட்டரியோடும் பேசலாம், பேட்டரி இல்லை, காமெடிக்காக பட்டது 9 கிராம் உற்சாகம் முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ஒரு காமெடிக்காக பேசுறது. அது வந்து உண்மையிலே அப்படி இருக்கிறவங்க இருக்கலாம். நம்ம சொல்கிற அந்த கேரக்டர் என்னன்னா, அவருக்கு வந்து ஜோசியம் தெரியாது, தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருப்பாருன்ற மாதிரி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஜோசியத்தை நம்பலாமா அப்படின்னா, இப்போ நிறைய சாப்பாட்டில் கலப்படம் இருக்குது, சாப்பிடாமல் இருக்கிறதா? அதே எப்படி சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். அது மாதிரி எல்லா துறையிலையும் திருட இருக்கிறான். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ காப்பாற்றக்கூடிய துறையிலையும் திருடர்கள் இருக்காங்க, அப்போ வங்கித்துறையில் திருடு, எல்லா துறையிலையுமே எல்லா துறையிலையுமே ஃப்ராடு வேலை செய்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அது மாதிரி ஜோசியத்தையும் இருக்கத்தான் செய்வாங்க. உங்களுக்கு என்னைக்காவது வருத்தம் இருந்திருக்கா சார்? ஏன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் ராஜநாடிகா பார்த்திபன் அப்படின்னாலே ஒரு தனித்துவம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு ஐடென்டிட்டியை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் மூளை முடுக்குக்கெல்லாம் நான் வந்து ஒரு குறி சொல்கிறவன், நானும் ஜோசியம் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜோதிடர்கள் கிளம்பியிருக்காங்க. என்னைக்கு அதை அடைச்சி இவனுங்களால தான்டா பேரை கெட்டு போதும். எனக்கு ஒன்றுமே இருந்தது. ஏன்னா நான் அவங்களோட எப்பவுமே ஒட்டுறதும் கிடையாது, நான் கான்ட்ரவர்சியாகவும் கிடையாது, ஒட்டுறதும் கிடையாது. நான் எனக்குன்ற ஒரு, ஏன்னா உலகம் பெருசு,
இந்தியா பெருசு, தமிழ்நாடு பெருசு, டிவி பெருசு, எல்லாம் மீடியாவே பெருசுங்கிறப்ப எனக்கு தனியாக ஒரு டீமு, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க, ஒரு 2000-2500 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. எல்லாத்தையும் அப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். எல்லா துறையிலும் எல்லா பிரச்சனையும் இருக்கும். இந்த மூல முடுக்குல சம்திங் இந்த மாதிரி ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய ஜோசியர்கள் அவங்க யாருமே பிளான் பண்ணி ஃப்ராடு வேலை பண்ணல. நிறைய பேருக்கு ஜோசியத்தில் சொல்லணும்னு ஆசை இருக்கும், அப்புறமா சொல்ல முடியாமல் கொஞ்சம் சில விஷயங்கள் தடுதலாக இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் இன்னுமே பெட்டராக சொல்லுவாங்கன்றதுனால என்ன பண்ணுறேன்னா அவங்களுக்கும் என்னுடைய புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்குறேன். இப்போ நான் ராஜநாடின்ற புத்தகம் இந்த வாரத்துலேருந்து நான் இங்கிலீஷ்லேயும் புத்தகம் வெளியிட போகிறேன். அப்போ எல்லா துறையிலையும் எல்லா மொழியிலையுமே என்னுடைய புத்தகத்தை வெளியிட்டு எல்லாத்துக்கும் போய் கற்றுக்கிட்டுமே. அவங்களுக்கு தெரியாமல் தானே சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ சொல்கிறதுக்கான ரூட்டை கொடுத்துட்டோம்னா சொல்லிடுவாங்க. தெரியாதப்போ சொல்ல முடியாத போது தான் அந்த பரிகாரத்தை போட்டு அதை நிரப்ப வேண்டியது இருக்குது. வரவங்களுக்கு என்ன வரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் வேலை இல்லாமல் இருக்கிறியா? ஆமாம் வேலை இல்லாமல் இருக்கிறேன். எப்போ வேலை கிடைக்குன்னு கேட்குறாங்க. இவர் கண்டுபிடிக்க முடியாதுன்னு என்ன செய்கிறாருன்னா, கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணி கிடைச்சிருன்னு சொல்கிறார். கண்டுபிடிக்கிறதுக்கான திராணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும், அது வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது, வீட்டுக்கு போடான்னு சொல்லுவார் இல்லைங்களா. அப்போ கண்டுபிடிக்க தெரியாதனால அவர் என்ன செய்யறாருன்னா ஏதாச்சும் ஒரு பரிகாரத்தை எழுதி உருட்டி விட்டுறாரு, பாஸ் பண்ணி விட்டுறது அந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கலாம் எல்லாருக்கும். அது என்ன செய்வாங்கன்னா சிம்பிளாக அவங்க அதை சொல்லிடுவாங்கன்ற மாதிரி தான் புரிஞ்சுக்க வேண்டியது. இது வந்து என்னன்னா நிறைய விஷயங்கள் சம்பாதிக்கணும்னு சில ஆர்வத்தில் வரவங்களும் இருக்காங்க, சிலருக்கு தெரியாமையும் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறாங்க. எல்லாமே மாறிட்டே இருக்கும் லைஃப்பில். இன்னொரு விஷயம், இப்போ என்கிட்ட வரவங்களும் பரிகாரம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அப்போ அவங்களுக்கு நான் சொல்லிடுறது, நான் பரிகாரம் சொல்கிறதில்ல. பரிகாரம் சொல்லணும்னா ஏன் ஜோசியம் பார்க்குறீங்கன்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கு தகுந்த கஸ்டமர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தகுந்த கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த பரிகாரம் மட்டுமே செய்யணுன்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு அவங்க சூட்டபுளான ஆளாக இருப்பாங்க. எனக்கு அவங்க செட் ஆகுறதில்ல. அது தனித்தனியாக அவங்களாவே என்ன செஞ்சுக்குவாங்க, வரக்கூடிய கிளைண்ட்ஸ் அழகாக புரிஞ்சுக்குவாங்க, அவங்களுடைய கிளைண்ட்ஸ் அழகாக போயிடுவாங்க. அப்படின்ற மாதிரி தான் எடுக்க வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக ஜாதகம் பார்த்து ரொம்ப நின்னா ஜாதகம், உட்காந்தா ஜாதகம், குழந்தை தவளைனா ஜாதகம்னு ஒரு சில மென்டலுங்க இருந்துட்டு தான் இருக்குது. ஜாதகத்தை ஓவராக பார்த்து தெருக்கோடியில் பிச்சை எடுத்தவங்களும் இருக்காங்க, ஜாதகமே பார்க்காம டாப்பில் நல்ல செட்டில் ஆனவங்களும் இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஜாதகத்தை பார்த்தாலும் பார்க்காட்டினாலும், நான் திருப்பி சொல்கிறது தான், பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் வாழ்க்கை மாறவே மாறாது. ஓகேங்களா. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தான் வாழ்க்கை இருக்குன்னு தெரிஞ்சுன்னா நான் பார்த்ததுனால மட்டும் என்னோடய வாழ்க்கை கெட்டு போகாது, நல்லதும் ஆயிடாது. எனக்கு அதில் ஹாப்பினஸ் இருக்கும், அவ்வளோதான். இப்போ என்னுடைய வாழ்க்கையை நான் ஹாப்பியாக வாழ்கிறதுக்கு, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ப்ரீ பிளான் பண்ணி வாழ்கிறதுக்கு எனக்கு ஜோசியம் உதவுவதே தவிர பார்த்ததுனாலையோ பார்க்காததுனாலையோ எந்த ஒரு மாற்றமும் வரப்படுறதில்லை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஒன்று. 2வது பாயிண்ட், இந்த நல்ல நேரம் பார்க்குறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து முகூர்த்த கணிதங்களில் வருது. முகூர்த்த கணிதங்கள் எப்போயுமே தனி மனிதனுக்கானது அல்ல. ஒரு 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 டேம் திறக்கிறோம், அப்போ எந்த முகூர்த்தத்தில் திறக்கலாம், ஒரு கோயில் வழிபாடு செய்கிறோம், எந்த முகூர்த்தத்தில் பண்ணலாம், ஒரு ஊருக்கு தகுந்த ஏதாச்சும் ஒன்று செய்கிறோம், பொது மண்டபங்கள், பொது கட்டிடங்கள், பொது வேலைகள், பொது சம்பந்தமான அரச விஷயங்கள், இதெல்லாம் வந்து முகூர்த்தம் பார்க்குறாங்க. தனி மனிதனுக்கு முகூர்த்தமே கிடையாது. நம்ம வந்து என்ன செய்யறோம்னா நல்ல நேரம் பார்த்து ஓடணும், எப்படி சரியாகும். இப்போ நான் வந்து என்னுடைய விதி வந்து எருமை மாடு மேய்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏதோ சொல்லுவாங்க, ஆசை தாசில் பண்ண அம்சம் வந்து எருமை கழுத மேய்க்கன்ற ஒரு பழமொழி இருக்குது ஊர் பக்கமாக. இப்போ தாசில்தார் வேலை பார்க்குறதுக்கு ஆசை, அம்சம் என்ன இருக்குதுங்க, எருமை மேய்க்க தான் அம்சம் இருக்குன்ற மாதிரி. அப்போ எனக்கு எருமை மாடு மேய்க்கிற அம்சம் வச்சுக்கிட்டு நான் நல்ல நேரத்தில் நான் வீட்டை விட்டு கிளம்புனா தாசில்தார் ஆயிடுவேன்ற நம்பிக்கை என்ன ஆகுது? அது வேஸ்ட். இது மாதிரி நம்பிக்கை தான் ஜோசியத்திலும் நிறைய பேருக்கு இருக்குது. அப்போ நல்ல நேரத்தில் ஆரம்பித்தாலோ, சரியான பட்சியில் ஆரம்பித்தாலோ, சரியான ஓரையில் ஆரம்பித்தாலோ, நட்சத்திர குறியீடுகளை பாக்கெட் விட்டு ஆரம்பித்தாலோ, சிம்பிள்ஸை போட்டு ஆரம்பிச்சிட்டாலோ, சில வார்த்தைகள் இப்போ நிறைய வார்த்தைகள் இருக்குது. நற்பவின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க, போடுறப்ப நற்பவின்னு ஆரம்பிக்கிறாங்க, இன்ஃபினிட்டி போடுறாங்க, ஏஞ்சல் நம்பர்ஸு, எவன் நம்பர்ஸு, டாஸ்மாக் நம்பர், என்னென்னமோ நம்பர்லாம் போடுறாங்க. போட்டு பிரபஞ்சம் கோடிகளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஃபேஸ்புக்கை பிரபஞ்சம் படிக்க போதான் நான் உட்காந்து இல்லைங்களா, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டால் எப்படி காசு வரும். அப்போ இது மாதிரி விஷயங்களெல்லாம் இது வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீமாக ஒரு நம்பிக்கை, மூட நம்பிக்கை சார்ந்த விஷயத்துக்குள்ளே கொண்டு வரலாம். இதுக்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை, தொடர்பே இல்லை, சுத்தமாக தொடர்பே இல்லை. எனவே இந்த முகூர்த்தம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எந்த வேலையும் ஆரம்பிக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே வந்து ஜோசியங்கள் சொல்லப்படலை. காலவிதானம்னு சொல்கிறாங்க. காலவிதானத்தில் வந்து என்னென்னா, இப்போ ஒரு நல்ல விஷயம் செய்யணும், இப்போ ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் என்றைக்கு சேர்க்கலாம் அப்படின்னா என் ஜாதகத்தை பார்த்து சேர்க்குறதா இல்லை பொதுவான நாளில் போய் சேர்க்குறதா அப்படின்னா விஜயதசமின்னு ஒன்று சொல்கிறாங்க, அன்னைக்கு போய் சேர்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற அன்றைக்கி தானே சேர்க்கணும் இல்லைங்களா. என் ஜாதகத்தை ஒரு ஜோசிக்காரர் பார்த்தாரு, இவருக்கு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து கரெக்டாக அக்டோபர் மாதத்தில் போய் காலேஜ் ஸ்கூலில் சேர்க்கணும், எவன் சேர்ப்பான்? அது எப்படி சார்? அது மாதிரி நம்ம அப்போ பொதுவான காரியங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு லிங்க் இருக்குது இல்லைங்களா. அப்போ எல்லோரும் ஸ்கூல்லையோ காலேஜில் குறிப்பிட்ட காலத்தில் தான் சேரணுன்றப்ப இந்த மாதிரி காரியத்துக்குள்ளே இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அதுக்கான கால நேரங்களை அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதோட நம்ம அட்டாச் ஆகி போயிடுமே தவிர நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எழுதப்பட்டது, தீர்மானிக்கப்பட்டது, அது எந்த ஒரு மாற்றமும் வராது. அதனால் நீங்கள் நல்ல நேரம் பார்த்தாலும் சரி, கெட்ட நேரம் பார்த்தாலும் சரி, நல்ல லெட்டர்ஸ் எடுத்தாலும் சரி, கெட்ட லெட்டர்ஸ் எடுத்தாலும் சரி, என்ன கலர் ட்ரெஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுடைய இயற்கையின் விதியும்படி நடக்க போகுதுன்றதுனால இப்போ நான் திருப்பி சொல்கிறது என்னென்னா, ஊழ் அப்படிங்கிறது
அது அவ்வளோதான். அது மாறவே மாறாது. வினை என்பது அது மாறவே மாறாது. எல்லாம் நம்ம அதுக்கு தான் பிறந்திருக்கோம், அதை தான் அனுபவிப்போம். எனவே இதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை தான் ஜோசியமே தவிர, இதை மாற்றுவதற்கான வழிகள் ஜோசியத்தில் எங்கேயுமே தெரிவிக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலா பரிகாரம்ன்ற பேர்ல நிறைய ஜோதிடர்கள் பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு போ இல்ல ஒரு படி மேல போய் ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டோம். இந்த பாக்குற ஜோதிடர்களுக்கும் அவர் சொல்லக்கூடிய கோவில்களுக்கும் லிங்க் இருக்குமாமா. நான் இந்த கமிஷன் பெர்சன்டேஜ்ல ஸோ மக்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையில இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களோட பயத்தை வந்து இவங்க வியாபாரமாக்குறாங்களா சார்? ஆமாங்க, அதை தான் நான் சொல்கிறேன். இது வந்து வியாபார ஒரு பெரிய டீம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு எல்லா ஃபீல்டுலையுமே. இப்போ நீங்கள் வந்து சினிமா ஃபீல்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு டீம் இருக்கும், போக்குவரத்து துறையில் போனீங்கன்னா அங்கே ஒரு டீம் இருக்கும், சாப்பாட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு டீம் இருக்கும், மருத்துவத்துக்குள்ளே போனால் அங்கே ஒரு டீம் இருக்கும். எல்லா டீமுகளுக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு டீமுகளும் சம்பாதிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இதில் ஹானஸ்ட்டாக சம்பாதிக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஹானஸ்ட் இல்லாமல் சம்பாதிக்கிறவங்க சில பேர் இருக்காங்க. சமூகம் வந்து ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்கிறப்ப அவனை தான் குற்றவாளி நம்பிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம சமூகத்துக்குள்ளே குற்றவாளிகள் இருக்கிற மாதிரி ஜோசியத்துலேயுமே வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ஜோசியம் பலன் சொல்கிறவங்கள நிறைய பேர் நம்புறது இல்லை. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த மோதிரம் போட்டு விடணும், தகுடு எழுதி கொடுக்கணும், கோயிலுக்கு அனுப்பணும், இவங்களை வந்து ரொம்ப புனிதமானவர்களாக இல்லைங்களா, அவர் வந்து கரெக்டாக சாமியார் மாதிரி இருக்கிறாரு, நம்பிக்கையானவராக இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இவர் பாரு பேண்ட் செட்லாம் போட்டுக்கின்னு இருக்கிறாரு, இவர் ஏதோ ஃப்ராடு மாதிரி இருக்கிறாரு, இவர் ஜோசியர் மாதிரி தெரில, கோயிலுக்கெல்லாம் சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து உங்களை கோயிலுக்கு சொல்கிறது சொல்ல, ஏன்னா கோயிலுக்கு போனால் நீங்கள் அங்கேருந்து 40% ஜோசியருக்கு வரும். சரிங்களா, அந்த லெட்டர் பேட் பிரிண்ட் பண்ணி தரதுலேருந்து எல்லாமே ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வெறும் கார்டில் உங்கள் பேர் எழுதி கொடுத்து விட்டிங்கன்னா அங்கேருந்து ஜிபேல காசு வருது. எல்லா பெரிய பெரிய கோயில்கள்லையும் இதே தான். இது ஒரு பெரிய மாஃபியா மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய மக்கள் வந்து ஏதோ பிரச்சனை தீரட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதாச்சும் பரவாயில்ல. இப்போ நீங்கள் இங்கேருந்து ராமேஸ்வரம் போனீங்கன்னா திலகோமம் பண்ணாங்கன்னா 20,000 திலகோமம் இருக்குது, 20,000 2 லட்ச ரூபா வரைக்கும் திலகோமம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஏமாந்தா 20,000 ரூபா, ஏமாந்தீங்கன்னா 10,000 ஜோசிகாருக்கு 10,000 அவருக்கு ஏமாற போகிறீங்க. உங்களுக்கு திலகோமம் பண்ண ஒரு நம்பிக்கை ஒரு சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ காசி பரிகாரம்லாம் சொல்கிறாங்க, காசிக்கு போங்க. அது எப்படின்னா என்னை பார்க்க வந்தாலே உனக்கு காசி தோஷம் இருக்குது இல்லைங்களா, ஓ அது இருந்தா தான் நீ என்ன வந்து பார்ப்ப அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தா. அவர் இப்போ இல்லை, அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. அதை ஃபாலோ பண்ணி இன்னும் நிறைய ஜோசிக்காரங்க உருவாயிருக்காங்க. அவர் வந்து என்ன ஒரு மரமாக இருந்தார், இப்போ மரமெல்லாம் செதறி பெரிய பெரிய தோப்பாக மாறிடுச்சுன்ற மாதிரி. யார் போய் பார்த்தாலும் நீங்கள் எங்களை வந்து பார்த்தாலே சனி வந்து கேந்திரத்தில் இருக்கணும், சனி கோணத்தில் இருக்கணும், சனிக்கு கோண கேந்திரங்களில் கேது இருக்கணும், ராகு எதுகட்சிக்கு ஒரு பக்கமாக சனி இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு சனி தோஷம் கர்ம தோஷம் இருக்குது. இதுக்காக நீங்கள் வந்து காசிக்கு போய் அன்னபூர்ணி கோயிலில் பிச்சை எடுக்கணும். அப்போ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு காலத்தில் வர அப்போ பிச்சை எடுன்னு சொல்லி எல்லாத்தையும் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இப்போ இந்த பிச்சை எடுக்கிற சிஸ்டம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா, சதுரகிரி மலை, ராமேஸ்வரம், திருச்செந்தூர்னு எல்லா இடத்துலையுமே மண்டி போட்டு மடிப்பிச்சை ஃபேமஸ் ஆயிட்டு வருது இப்போ. இது என்னன்னா, இது ஒரு அதாவது வந்துங்க ஒரு மனிதனை வந்து குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து கடவுள் மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்திலையும் கடவுள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் செய்கிறாங்க. அவங்கள நம்ம குற்றம் சொல்ல தேவையில்லை. இது ஆரம்பிச்சு வைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் ஃப்ராடு இல்லைங்களா. இப்போ நான் சொல்ல வேண்டியது, இந்த மாதிரி ஃப்ராடுகள் நிறைய எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. ஜோசியத்துலேயும் கண்டிப்பாக. அப்போ ஜோசி என்ன புனிதமான துறையா இல்லைங்களா, அது எல்லாத்துலேயும் இருப்பாங்க. கடவுளுக்கு மிக நெருங்கிய துறைகள்லையே, கடவுள் பெயரால் நடத்தப்படக்கூடிய துறைகள்லையே வந்து இது மாதிரி நிறைய ஃப்ராடுகள் இருக்கும்போது இது ஜோசியத்தில் இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லைல்ல, எல்லாத்துலேயும் இருக்கும். அதுபோல் இருக்குது. மக்கள் தான் வந்து அவேர்னஸாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோயிலுக்கு போய் வழிபட சொல்கிறாரு ஜோசிக்காரரை, தப்பு இல்லை, வழிபடலாம். இப்போ காசி பரிகாரத்துக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டு ஃப்ளைட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு வரணும், 7 பேருக்கு எடுத்துகிட்டு வரணுங்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 25,000 7 பேருக்கு எவ்வளோ ஆச்சுங்க, 1,4 லட்ச ரூபா ஆச்சு. இங்கேருந்து 7 பேரும் போய் அங்கே தங்குறதுக்கு இவர் ஏதாவது ரூம் இவங்க நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க. இவர் போனே அந்த ரூமுக்கு சொல்லணும், அங்கே ஒரு குருக்குள்ளே போய் பார்க்கணும். அவர் தான் உங்களை ஃபாலோ பண்ணி கூட்டு போய் உங்களுக்கு ஹரிச்சந்திரா காட்டில் பிரேதத்துக்கு முன்னால் பூஜை பண்ணி கொடுப்பாரு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதுக்கப்புறம் தங்குறதுக்கு ஒரு அமௌண்ட். அடுத்து அதிகாலை எழுந்திரிச்சு குளிச்சு காவி வெட்டி கட்டிட்டு அன்னபூர்ணி கோயிலில் பிச்சை எடுக்கணும், அதுக்கு ஒரு காஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்து விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணும், அதுக்கு ஒரு காஸ்ட்டு. அங்கேருந்து ரிட்டன் வந்து இன்னொரு பூஜை நடக்கணும். இது மாதிரி ஒரு பெரிய பேக்கேஜ் மாதிரி ஆக்கி குடும்பத்தில் 7 பேரையும் கொண்டு போய் அங்கே வச்சுட்டு, அப்போ ஃப்ளைட் டிக்கெட் போகிறதுக்கு வரதுக்கு 2 லட்சம் 2,5 லட்ச ரூபா ஆச்சு இல்லைங்களா. அப்போ உங்கள்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டு காலி பண்ணிடுறாங்க. அந்த 5 லட்ச ரூபாயில் எப்படி அவங்க ஒரு 2 லட்ச ரூபா அடிச்சுறாங்கன்னா, ஆனால் நான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு காசே வேணாம், அவங்க காசே எனக்கு இப்போ ஜாதகம் பார்க்குறது கூட காசு தராங்க, நீங்கள் அப்படியே போங்கங்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து என்ன இருக்குன்னா, காசிக்கு போகிறது தப்பே இல்லை, அவங்க நம்பிக்கை, ஜாலியாக போகலாம். அப்போ காசிக்கு ஒருத்தர் போக சொன்னாருன்னு என்ன செய்யணும்னா, அவசரமாக போக தேவையில்லை, ரிலாக்ஸாக உங்களுக்கு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு ட்ரெயினில் புக் பண்ணி, இல்லைனா உங்களுக்கு ஃப்ளைட் வேணால் கூட புக் பண்ணி, யாரையுமே நம்பாமல் நீங்கள் ஜாலியாக போயிட்டு வரலாம். இவங்க உங்களை கபம்னு அனுப்பிச்சி வச்சு கடன் முடிச்சிடுற மாதிரி முடிச்சிடுறாங்க. எனவே இந்த மாதிரி இப்படி போனால் தான் சரியாக இருக்கும் அப்படின்றதும் ஜோசியத்தில் எங்கேயும் எழுதப்படலை. உங்களுக்கு விதி சரியாக இருந்தால் நீங்கள் எங்கேயுமே போகாட்டினா கூட, இப்போ அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவில் நிறைய பேர் நல்லா இருக்கிறாங்க, சவுதியில் நிறைய இவங்க இருக்கிறாங்க,
ஜப்பானில் இருக்கிறாங்க, கொரியாவில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன காசிக்கு போய் நல்லா இருக்கிறாங்க? அதுதான் என்னோட கேள்வி. வெளிநாட்டில் இருக்கவங்க நல்லா இருக்காங்க. மதம் அப்படிங்கிறது தனி. நம்ம இந்தியாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த மதங்கள் உதவுது, அதை சுற்றி இருக்கக்கூடிய வழிபாடுகள் உதவுது. வேறு நாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க வழிபாடுகள் உதவுது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மதங்களை வெளிநாட்டுக்காரங்க ஃபாலோ பண்ணுறாங்க, வெளிநாட்டில் உள்ள மதங்களை இந்தியாக்காரங்க மாறி மாறி ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து மதம் மார்க்கம் அப்படிங்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை. எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தை சொல்லுது, நன்மை செய்ய சொல்லுது. நன்மை செஞ்சுட்டு நீங்கள் இருக்கலாம், அதுதான் கடவுள் வழிபாடுன்னு சொல்லாமே தவிர இந்த ஜாதகத்தை பேஸ் பண்ணி அது ஒரு மாஃபியா மாதிரி நடக்கிறத அது சரியாக இல்லை. அதை நம்ப வேணான்னு சொல்ல வேண்டியதான் மக்கள்கிட்ட. மக்கள் நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஒரு தடவை போயிட்டு 2 இடி வாங்கிட்டு வந்தால் தான் நம்புவாங்கன்ற மாதிரி அவங்களுக்கும் வேதனை இருக்குது இல்லைங்களா? எதை தின்னா பித்தந்தளின்னு சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம எதை சொன்னாலும் புரிஞ்சுக்காது. அது ஒரு 2 தடவை செஞ்சு 2 செலவு பண்ணி இல்லைனா என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ செய்யாமல் விட்டுட்டா இதனால தான் போயிடுச்சோன்னு பயப்படுறாங்க இல்லைங்களா வாழ்க்கையில். ஆக்சுவலாக அதுவும் இருக்குது சார். இப்போது சில பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டா, இப்போ நிறைய பேர் வந்து பெரியவங்களே சொல்லி நான் பார்த்துருக்கேன், நீ கோயில் குளத்துக்கே போக மாட்டேங்கிற, அதனால தான் சாமி உனக்கு கஷ்டமா இல்லை கஷ்டம் கொடுக்குது அப்படின்றாங்க. அப்போ ஒரு கில்ட் கான்ஷியஸ் நமக்கே வருது. அந்த கான்சியஸ் அந்த கில்ட்டிக்காக தான் சரி நம்ம ஒன்றும் கண்டுக்காமல் இருக்கிறோம். நிறைய பேர் வந்து இல்லைன்னா நான் வந்து வேணானே சொல்லுவேன், அப்புறமா நான் சொன்னதுக்கப்புறம் பாவம் அவங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டே இருப்பாங்க அப்படின்றது. ஆனால் அப்பெல்லாம் ஒரு கான்செப்ட் இல்லை சார். ஒன்றும் கிடையாது. கடவுள் வந்து கோயிலுக்கு போகிறவங்க ஸ்பெஷலு. கடவுள் வந்து ஹார்ட் இருக்கு இல்லைங்களா? ஹார்ட்டை வந்து எத்தனை தடவை துடிக்க வைக்கணும்னு சொல்லி கோயிலுக்கு போகிறவனுக்கு 50 தடவையும் கோயிலுக்கு வராதவனுக்கு 20 தடவையும் சொல்லலை இல்லைங்களா? மழை வந்து கோயிலுக்கு வரவனுக்கு மட்டும்தான் மழை பெய்யுதுன்னு கடவுள் விடலை. காற்று எல்லாமே வந்து எல்லாருக்கும் சமமாக தான் இருக்குது. எல்லா உடம்புல கூடிய உறுப்புகளும் நம்ம வேண்டாமே இயங்கிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அப்படி தானே இயங்குது. காட்டுவாசி கோயிலுக்கு போனதே இல்லை, நாய் நரிலாம் கோயிலுக்கு போகிறதே இல்லை, அதோடைய ஹார்ட்டும் இயங்கிட்டு தான் இருக்குதுன்றப்ப கடவுள் வந்து எதையும் கேட்டு தருவது இல்லை, கேட்டு பெற வேண்டியதும் இல்லை. இதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுடைய அவசியம் அவசரம் தேவை இதை வச்சுட்டு நீங்களாவே ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட கேட்குறீங்க. கோயிலுக்கு எதுக்காக கட்டப்பட்டதுன்னா பிறவியே வேணான்னு சொல்லி கேட்குறதுக்கு தான் கோயிலுக்கு போக சொல்லிக்கிறாங்க. எனக்கு இந்த பிறவியே வேண்டாம், இனிமேலும் பிறவிகள் வேண்டாம், இனிமேல் இந்த ஆன்மாவுக்கு வந்து உன்னுடைய அப்படி பாத கமலங்களில் அடக்கம் வச்சிரு, எங்கேயுமே போக வேணான்றது கேட்குறது தான் நம்ம கோயில் வழிபாடுகள் எடுத்துக்கிறோமே தவிர மற்றபடி இதில் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை. இது எல்லாமே வந்து ஜோசியத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடியது எல்லாமே வாழ்க்கை இப்படி போகும்னு சொல்லாமே தவிர வாழ்க்கையை மாற்றுவதற்கான உபாயங்கள் எதுவுமே ஜோசியத்தில் இல்லைன்றதான் உண்மை. நாய், பூனைக்குட்டி இதெல்லாம் ஜோசியம் பார்க்குதா? அதெல்லாம் பார்க்குறது அதான் சொல்கிறீங்களா, அது பார்க்குறதும் இல்லை, அது செய்கிறதும் இல்லை. ஏன்னா அதுக்கு கான்சியஸ் இல்லை, அதுக்கு பயம் இல்லை, அதுக்கு தேவையும் இல்லை இல்லைங்களா? இப்போ நான் வந்து என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கிறேன், என் பிள்ளை என்ன படிக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன், எந்த நாயும் பிள்ளையை பற்றி வச்சுட்டு யோசிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்வியும் தேவையில்லைன்றப்ப அவங்களுக்கு தேவைகள் கம்மியாக இருக்கும்போது இது இருக்குது. அதே மாதிரி எல்லா விலங்குகளுமே வந்து தேவைப்படுறப்போ அதுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குது. நம்ம வந்து என்னென்னா நம்ம இன்னொருத்தருக்கும் நம்மளுக்கும் கம்பேர் பண்ணுறோம். இந்த கம்பேரிசன் தான் நம்மளை வந்து தேவையை அதிகமாகுது. இப்போ ஒருத்தர் கார் வாங்குறாரு, என்கிட்ட பைக்கு தான் இருக்குது, அப்போ என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஏதோ வாகன தோஷம் இருக்குன்னு ஜோசிக்காரர் சொல்கிறார். காரணம் என்ன, எனக்கு வாகனம் இல்லை. அப்போ எதெல்லாம் இல்லையா அதெல்லாம் தோஷம்ன்ற பேரில் என்னை குழப்புறாரு இல்லைங்களா? இப்போ வாகன தோஷம், திருமண தோஷம், மாங்கல்ய தோஷம், கலத்திர தோஷம், எதெல்லாம் எனக்கு இல்லையோ எப்படி இல்லை அப்படின்னா என்னுடைய குடும்பத்தில் யாருக்குமே இல்லை, நாங்கள் பெருசாக பைக்லாம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் எதிர்த்து வீட்டுக்காரன் பைக் யூஸ் பண்ணுறாங்களா, அப்போ உங்களையும் அவனையும் கம்பேர் பண்ண வைக்கிறது. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் என்ன சிக்கிக்கிறீங்க? அப்போ நமக்கு அது கிடைக்கல, நமக்கு தோஷம் இருக்குன்னு நம்பிடுறீங்க. அப்போ ஊரெல்லாம் பைக் ஓட்டுறோம், எனக்கு மட்டும் பைக் இல்லைன்னா அது தோஷத்தில் இருக்கிறோம் அப்படி நம்புறீங்க, நம்ப வைக்கிறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கிறீங்களோ, நம்மளுக்கு காசு இருந்தால் வாங்க போகிறோம், தேவை இருந்தால் வாங்கிக்க போகிறோம். நம்ம இப்போ பைக் வாங்கி போட்டு எவன் இஎம்ஐ கட்டுறதுன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, தோஷம் இல்லைன்னு முடிவு பண்ணுவீங்க. அவன் சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு ஆமாம் உண்மையிலே நம்மளுக்கு இல்லை போலக்குன்னு தோணுது இல்லைங்களா? இது மாதிரி நம்மளுக்கு எதெல்லாம் கம்மியாக இருக்கோ அதெல்லாம் தோஷம்ன்ற பேரில் வச்சு அதுக்கு ஒரு பரிகாரத்தை செய்ய சொல்கிறாங்க. அந்த பரிகாரங்கள் வந்து உங்களால் முடியாத காரியங்களாக இருக்கிறதுனால அதை செய்ய வேண்டிய அவசியங்கள் ஏற்படுது. எந்த ஜோசிக்காரராச்சும் ஃப்ளைட் வாங்குறதுக்கு பரிகாரம் செய்ய சொல்லுங்க, நான் செய்கிறேன் இல்லைங்களா? இன்னொரு டவுட் சார், இப்போ பரிகாரம்ன்ற பேரில் ஒரு பெரிய ஸ்கேமே நடந்துட்டு இருக்கு. அதுதான் பரிகாரனாலே ஸ்கேம் தான் ஓகேங்களா? அது மொத்தத்துக்கு பண்ணுறாங்க ஸ்கேமு, நிறைய பணங்கள் போகுது, 200 ரூபாய்க்கு கல் வாங்கி 40,000க்கு உருட்டுறாங்க. அதனால் அது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். சம்திங் நான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், ஜோதிடம் என்பது ராசிகள் அடிப்படையில், கிரகங்கள் அடிப்படையில், அந்த ராசி கட்டங்களில் கிரகங்கள் செல்லக்கூடிய அடிப்படையில், அது எங்கெங்கே இருந்தால் என்னென்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் எங்களுக்கு ஏற்கனவே ஒரு தரவு இருக்குது, டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணி இந்த ஜாதகத்தில் இது மாதிரி சில அமைப்புகள் இருக்குது, அதனால் இவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும், இவருக்கு இந்த மாதிரி நன்மை நடக்கும், இந்தந்த காலங்களில் இவருக்கு நன்மை தீமைகள் நடக்கும்ன்றதை நம்ம விவரித்து சொல்கிறோம். சிலர் வந்து வாழ முடியாமல் வாழ்க்கை ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஒரு இது சொல்கிறோம். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து அன்டயத்தில் கால் வரும், எடுத்து பேசுகிறேன்னா செத்துடலான் இருக்கேன், என்னால் வாழவே முடியாது அப்படின்வாங்க. ஜாதகத்தை பார்த்து உங்களால் சாக முடியாது, அப்புறமா பேசலாம்னு கட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இப்படி நான் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கிரிட்டிக்கலில் நான் என்ன சொல்கிறேன்னா, மனநல மருத்துவரை விட ஒரு பெரிய ஒரு சைக்காட்டிஸ்ட்டை விட
அல்லது ஒரு கவுன்சிலரை விட அல்லது ஒரு சாமியாரை விட அதிகமான உயிர்களை நாங்கள் ஜோசிக்காரங்க காப்பாற்றிக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் எடுத்தோடனே நேரடியாக போய் ஒரு ஒரு பெரிய ஆசிரமத்தில் கூடிய குருக்கள்கிட்ட போய் யாரும் போய் புலம்ப மாட்டாங்க, புலம்ப சாவரன்னு சொல்ல முடியாது. இல்லை, மாட்டாங்க. போகவே முடியாது. அங்கே போகிறதா இருந்தாலும் இப்போ எல்லாம் நிறைய ரீச் ஆகிறதுக்கு பணம் நிறைய செலவாகும். கடவுள்கிட்ட போய் கேட்டால் நிறைய பேருக்கு இவன் கேட்டு தானே முடிவுக்கு வரான். அப்போ எதுவுமே முடியாது. அப்போ மனநல மருத்துவர்கிட்ட போய் பேசுகிற அளவுக்கு நம்ம சமூகம் இன்னும் வளர்ச்சி. ஆமாம், வளர்ச்சி அடையலை. அப்போ எல்லாருக்கும் ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வெளிப்படுத்தக்கூடிய, அது எதோ சொல்லுவாங்களா, வெண்ட் அவுட்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அள்ளி கொட்டி தீக்கிறதுன்ற மாதிரி இடம் வந்து ஒன்லி ஜோசியம் தான். வெறும் 50 ரூபா 100 ரூபாவில் எத்தனை பேருடைய மனநலங்கள் பாதுகாக்கப்படுது. நிறைய பேருக்கு சொல்லி அழக்கூட இடம் இல்லை. ஒரு ஜோசிக்காரன்ட்டு போய் 500 ரூபாய் கொடுத்தோமா, எனக்கு இந்த பிரச்சனைக்கு எப்போ சரியாகும்னு பேசுகிறோம், அந்த வெண்ட் அவுட்டே வந்து அவனை காப்பாற்றுது. அந்த அளவில் ஜோசிக்காரங்களை ஒரு மனநல ஆலோசகராக, வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை பேசுவதற்கான ஒரு நண்பனாக, அல்லது உங்களுக்கு ஒரு பயம் வரும்போது அந்த பயத்தை ஆறுதல் வார்த்தைகளால் இல்லாமல் ஒரு அறிவுபூர்வமாக அல்லது ஒரு கணித அடிப்படையில் உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய இந்த வகையில் வந்து ஜோசியம் உங்களுக்கு உதவலாம். நாங்கள் சொல்லக்கூடிய கணிதங்களில் ஒத்துப்போகக்கூடிய வார்த்தைகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை இல்லாட்டினா இந்த துறை எப்பயோ நீர்த்து போயிருக்கும் இல்லைங்களா. இத்தனை கோடி ஆண்டுகளாக இருக்கிறதுலேயே முதல்ல தோன்றும் துறை வந்து ஆலோசனை துறை தான், ஜோசியத்துறை தான். அப்போ இத்தனை கோடி ஆண்டுகளாக எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்தாலும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்குள்ளே ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. அந்த சம்திங்கை அந்த கோர் எல்லாத்துலையும் இருக்கும். அந்த கோரை வச்சுக்கிட்டு நிறைய பேர் சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து அந்த கோர் இருக்கிறது தான் இருக்குது. இன்னும் 10 பாயிண்ட் சொன்னால் அதில் 5 பாயிண்ட் சரியாக வருதுன்றதுனால 6வது பாயிண்ட் சரியாக வரும்னு சொல்லி கஸ்டமர் நம்புறதுனால இந்த ஜோசியத்தில் நம்ப வேண்டிய அவசியம் இருக்குது. மற்றும் இது சம்மந்தமாக மக்களுக்கு வாழ்க்கை சம்மந்தமாக நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய சம்பவங்கள் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசியத்தை தவிர வேறு எந்த ஃபீல்டும் கிடையாது, உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ஏன் சார் இப்போ ஒரு ஜோசியை பார்க்கும்போது இவங்க அகால மரணம் அடைவாங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை, அகால மரணம் அடையிறது, இவர் எத்தனை நாள், இவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா, ஆப்ரேஷன் ஆகுமா, என்ன நோய் வரும், இவர் எப்போ எது நடக்கும், எல்லாமே சொல்லலாம். ஆனால் அனுபவங்கள் இருக்குது இல்லைங்களா. நான் இப்போ ஒரு ரூல்ஸ் சொல்லி அந்த ரூல்ஸ் தான் வந்து அவங்களுக்கு இது நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த ரூல்ஸை மட்டும் வச்சுட்டு உங்களால் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா நம்ம வெறும் 8க்கு 9 கிரகங்களை பயன்படுத்தி தான் கணக்கு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த 9 கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மல்டி காம்பினேஷனில் 700 கோடி பேருக்கும் பலன் கொடுக்குது. அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக தான் நான் வந்து இதில் பலன்கள் வந்து அக்யூரசி ஆகும். ஆனால் எல்லாருனாலையும் பலன்களை சொல்ல முடியும், கொஞ்சம் முயற்சியை தான் சொல்ல முடியும்னு பார்க்குறேன். சிம்ம ராசியில் இருக்கவங்கலாம் சூப்பராக வருவாங்க. அந்த ராசிகள் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள்லாம் சும்மா ஹம்பக்குங்க, உருட்டி தானே சார். ஆமாம், அது வந்து என்னன்னா இப்போ நான் சொல்கிறதுன்னா ஜோசிகாரங்களுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னா ராசி அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையில் பலன் சொல்கிறாங்க. ராசி நட்சத்திர அடிப்படையில் பலன் சொல்கிறது, லக்கணத்துக்கு பலன் சொல்கிறது எதுவுமே ஒரு உருப்படாத கணிதங்கள். நிறைய ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா தினைக்கும் ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ராசி பலன் சொல்கிறது அதான் சொல்கிறேன். அவருக்கு வந்து இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். ஒரு ஜோசிகாரர் ஒரு வீடியோ மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டு அவர் என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாருன்றதை எடுத்துக்கிட்டு எழுதுனீங்கன்னா ஒரு 50 பலன் தான் ரிப்பீட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒரு பேப்பரை விரித்து வச்சுட்டு ஒரு 50 பலனை வச்சுக்கிட்டு, மேசராசி நேயர்களே, அவன் போட்டு தொட்டதெல்லாம் தொடங்கும், போன காரியம் வெற்றி பெறும், இன்று மதியத்திற்கு மேல் ஒரு முக்கியமான நபரை சந்திப்பீர்கள், இட்லியும் கட்டி சட்னி சாப்பிடுவீங்க, இது மாதிரியே சுற்றி சொல்லி இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி மேசராசி பலனை பார்த்துட்டு ஒரு வாரம் கழிச்சுட்டு நீங்கள் ரிஷப ராசி பலன் பாருங்கள். இதில் வர ரிப்பீட் பலன் தான் அதுலேயும் வரும். இவங்களுக்கு இதே தான் வேலை ஓகேங்களா. இந்த ராசி பலன் சொல்கிறவங்க பூரா ஜோசியம் தெரியாதவங்க ஓகேங்களா. ஜோசியம் தெரிஞ்சாலும் யாரும் ராசி பலன் சொல்ல மாட்டாங்க சரிங்களா. நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் நிமிட முள் மட்டும்தான், இதில் நிமிட முள்ளையும் மணி முள்ளையும் கழட்டிட்டு நொடி முள் மட்டும் சுற்றுற மாதிரி கொடுத்து உங்கள்கிட்ட வாட்ச் கட்டி விட்டா நீங்கள் டைம் சொல்லுவீங்களா? அப்புறம் எப்படி இந்த சந்திரன்ற ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு ஒரு மனிதனுக்கு எப்படி வாழ்க்கையில் பலன் சொல்ல முடியும்? அப்போ மீதி கிரகங்கள்லாம் என்ன செய்யறது? அப்போ ஒருவேளை நீங்கள் வந்து ராசி பலன் சொல்லக்கூடிய ஜோசியராக இருந்தால் நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது நீங்கள் என்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்கள் பிறந்த டேட்டு டைம் எல்லாம் எது கேட்குறீங்க? அந்த நீங்கள் தான் ராசி பலனில் எக்ஸ்பர்ட் ஆச்சு இல்லை, ராசி கேட்டு சொல்லி அனுப்ப வேண்டியதானே இல்லைங்களா? உங்களால் அது சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஜாதகம் கேட்குறீங்க இல்லையா? அப்போ இப்போ இது சொல்கிறது உண்மையா அது சொல்கிறது உண்மையானா அப்போ ஜாதகத்தை வச்சு தான் நம்ம பலன் சொல்லணுமே தவிர ராசி பலன் எதுக்குன்னா எல்லாத்தையும் கட்டி ஈர்க்கிறதுக்காக என் பக்கமாக ஈர்த்து எல்லாரும் பலன் சொல்லுங்கன்னு சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆமாம், இது வந்து என்னென்னா மீடியாக்கள் இப்போ உங்கள் நம்ம இருக்கோம், இன்னும் ஒரு வாரம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட் தீர்த்து வச்சு என்ன பண்ணுறதுங்க, கண்டென்ட்டே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ராசி பலன் பார்த்தீங்கன்னா சாவர வரைக்கும் ஓட்டலாம். ஒரு கேமராவும் ஒரு லைட்டும் ஒரு ஜோசியரும் இருந்தார், ராசி பலன் இருக்குன்னா அவர் இன்னும் 500 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் அவர் ராசி பலன் சொல்லலான்ற மாதிரி. ஏன்னா மக்களுக்கு ஆர்வம் குறையாது. டெய்லி காலையில் எந்திரிச்சு உட்காந்து உங்கள் பேச்சை நம்பி எவனும் வாழ ஆரம்பிக்கிறது இல்லை. இருந்தாலும் காலையில் பாட்டு வர்ற மாதிரி இவர் ஒரு பக்கம் கத்திட்டு கிடக்கட்டும்னு சொல்கிறது, டைம் பாஸ் ஆகிறதுக்காக கேட்குறாங்களே. ராசி பலன் என்பது சரியான ஒரு மெத்தடோ முறையோ ஜோசியமோ கிடையாது,
ராசி பலன் என்பது நட்சத்திரத்துக்கு பலன் இருக்குது, யோகத்துக்கு பலன் இருக்குது, கரணத்துக்கு பலன் இருக்குது, திதிக்கு பலன் இருக்குது, அதுபோல் ராசிக்கும் பலன் இருக்கே தவிர இது வந்து பொது பலன்களாக சொல்கிறப்படுதே தவிர இதுவும் தினப்பலன்களாக எங்கேயுமே சொல்லப்படலை. இது வந்து இந்த ராசியில் பிறந்தவருக்கு இந்த மாதிரி குணம் இருக்குன்னு சொல்லாமே தவிர இந்த ராசியில் பிறந்தவருக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறதுனா இவங்க உருட்டு தானே தவிர வேறு எதுவும் இல்லை. ஜோசியத்தை பார்க்கணுமா வேணாமான்னா தேவை இருந்தால் பாருங்கள். நான் தான் நிறைய சேனலில் சொல்லியிருக்கேன், ஜாதகத்தை கிழிச்சு போட்டு உருப்புற வழி பாருலாம் சொல்லிக்கிறேன் இல்லைங்களா. நிறைய போட்டு ஜாதகத்தை போட்டு குழப்பிக்க கூடாதுங்க. ஒரு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜாதகத்தை பாருங்கள். இல்லை அந்த 6 வருஷத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுக்க போறீங்கன்னா அப்போ போய் ஒரு ஜோசியட்டு ஜாதகம் பாருங்கள். எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை தூக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாதீங்க. ஒரு விஷயத்தை கேட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு ஜோசியருக்கு மெசேஜ் போட்டு எனக்கு என்ன நடக்கும்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு தான் குழப்பம். ஜோசிக்காரர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு போயிடுவார். சிம்பிள். ஒரு 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 ஜாதகத்தை கொடுக்குறீங்க, இப்போ என்ன பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கம்பெனி வேலையை பாருங்க, ஜாதகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன். சும்மா நல்லா இருக்கணுமே இன்னும் நல்லா இருக்கலாமான்னு சொல்லி ஜாதகம் பார்த்து நிம்மதி இல்லாமல் போயிடுறதுனால ஜோதிடம் என்பது உங்களுக்கு தேவை இருந்தால் பார்ப்பதற்கான துறையே தவிர சரிங்களா. இப்போ எப்படி மெடிக்கலுக்கு சும்மா இருக்கமா போவீங்களா? அப்போ அது மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நிம்மதியாக இருக்கிறது சந்தோஷம். ஜோசியத்தை எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு அலையிறவங்க யாரும் உருப்புறது இல்லை. அப்படின்றதுனால உருப்பிடுவதற்கு வழினா ஜோசியம் என்பது ஒரு அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு சப்போர்ட்டிவ் வேர்ட்ஸ் தானே தவிர அதுவே ஒரு வாழ்க்கை இல்லைன்றது புரிஞ்சுக்கலாம். மிக மகிழ்ச்சி சார். நன்றி, வணக்கம்.